பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லோரும் ஒரே நிமிஷம் கண்களை மூடி நம்ம இந்த வரியை பாடிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நேராக கடந்து செல்லலாம். அல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் செய்திக்கு கடன் செல்வதற்கு முன்பாக தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசித்து வழிநடத்தும் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எவ்வளவு பலவீனங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது மத்தியில இந்த காலை வேளையில உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் கொடுத்தது நல்ல சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த காலை வேளையில நீர் எங்களோடு பேசி இடைப்படுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்றைய நாள் வெற்றி நாளாய் ஜெயத்தின் நாளாய் அமைய உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஸ்லாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமென். காலையில எழுந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் நம்முடைய நாளை. ஆகவே இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய், ஒரு வெற்றி நாளாய் நமக்கு அமையும். ஆமென். ஏனென்றால் ஜெயத்தை கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நமக்காகவே இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு எண்ணத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். அதுக்கான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நம்ம எங்கெங்கெல்லாம் வெட்கி தலை குனிந்து நின்றோமோ அங்கெல்லாம் தேவன் நம்முடைய தலைகளை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நமக்கு வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பலவீனங்களிலும் நம்மை விடுதலாக்கி, நம்மை எல்லாவற்றிலும் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே இதை குறித்து நாம் தியானிப்போம். யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்றால், ஃபர்ஸ்ட் முதலாவது குறிப்பு, அதுல ஒரு 3 குறிப்பு இருக்குது. 3 குறிப்பு இந்த 15 நிமிஷத்துல சொல்ல முடியுமான்னு தெரியல. சப்போஸ் அப்படி சொல்ல முடியாட்டி வருகின்ற நாட்கள்ல நம்ம அதை தியானிப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்றால், இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. திருப்பி வரலாம். சங்கீதம் யாராச்சும் ஒருத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 34:5. யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 34:5. பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். பாருங்க, இயேசுவை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் என்ன பண்ணல, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்றுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க பிரச்சனைகளை பார்க்காமல் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஏன் ஒரு வெற்றி இல்ல, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல, சந்தோஷம் இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எல்லாமே பண்றேன் நானு, ஆனாலும் என்னோட வாழ்க்கையில எந்த விதமான ஒரு நிம்மதி இல்லையே, சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது போல அவர்களுடைய பிரச்சனைகளையே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்காது. ஆனால் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலா இருக்கிற நம்முடைய தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இதற்கு உதாரணமான ஒரு வசனம் இருக்குது பழைய ஏற்பாட்டுல. என்னாகமம் 21வது அதிகாரம், என்னாகமம் 21.
21 4ஆம் வசனம் 9. என்னாகமம் 21 4-9 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஏதோம் தேசத்தை, அதான பிரதர், அதேதான் அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமுடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். படிக்கலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். பாருங்க, சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுது, ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம், புலம்பி தவிக்கிறோம். ஆண்டவரே, ஏன் இதுக்கு அனுபவிச்சீங்க, ஏன் இதை என்னோட வாழ்க்கையில ஏன் இதை நடக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம். அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்டே போய் முறையிடுறோம். பாருங்க, ஆண்டவர் அந்த மக்கள் என்ன பண்றாரு, விடுதலையாக்கி கொண்டு வராரு. இல்லையா? எகிப்து பாருங்க, வனாந்திரம் வழியா என்ன பண்றாரு, நடத்தி செல்கிறார். அதே போல நீங்க நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரங்கள் என்ன பண்றோம், வனாந்திரமான பகுதிகளை நம்ம என்ன பண்றோம், கடந்து வருகிறோம். பாருங்க, பலவிதமான பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து வருகிறோம். ஆனால் இந்த மாதிரி சமயங்களை நம்ம தேவனை நோக்கி முறுமுறுக்காமல் என்ன பண்ணணுமா, வேதத்துல வாசிக்கிறது போல கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டுமா? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, சில நேரத்துல ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அவரே அனுப்புறாரு, அவரே அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலருக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரே என்ன பண்றாரு, கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புறாரு. ஆகவே இனி நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்து நாம் பேச வேண்டும். அதுக்கு பதிலாக நம்ம பிரச்சனையை கொண்டு என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு நேரா கொண்டு முறுமுறுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது கதைக்காவாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த மக்கள் இப்படிதான், இந்த மக்கள் முன்னாடி என்ன நடந்துச்சோ அது என்ன பண்றாங்க, தன்னோட வாயினால அறிக்கை செய்து என்ன பண்றாங்க, தேவனை முறுமுறுக்குறாங்க. நாங்க அங்க இருந்தப்போ நிம்மதியா இருந்தோம், ஏதோ கொஞ்சம் கிடைச்சிச்சு, சாப்பிட்டுட்டு எங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம். இங்க எங்களை அழைச்சிட்டு எங்களை சாவடிக்கிறது, எங்களை அழைச்சிருந்தீங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, மோசையிட்ட போய் நாங்க முறையிட்டு என்ன ரொம்ப புலம்புறாங்க. பாருங்க, ஆண்டவர் பார்த்தா என்ன பண்ணிட்டாரு, பாம்பை என்ன பண்ணிட்டாரு, ஏவி விட்டு என்ன பண்ணிட்டாரு, அநேக ஜனங்கள் செத்தாகன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, ஏற்கனவே என்ன பண்ணுது, வனாந்திரத்துல பாம்பு இருந்துச்சு. ஆனா அந்த பாம்பு என்ன பண்ணுது, கடித்த உடனே நிறைய பேர் மரித்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நல்ல தீர்வு வருது. அந்த பாம்பு கடித்தப்போ மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். அல்லேலூயா. பாருங்க, பாம்பு ஏற்கனவே இருந்தது, கடித்து நிறைய பேர் செத்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுத்தோன்னா அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. சர்ப்பம் கடித்து அந்த வெண்கல சொற்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன பண்ணாங்க, அநேக ஜனங்கள் பிழைத்தார்கள். ஆகவே இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நாம் எதை நோக்கி பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகளே நோக்கி பார்க்கிறோமா, இல்லை கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகும், மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென். ஆகவே அடுத்ததா பாத்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கலாம். மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும். போதும். ஹல்லேலூயா.
பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து பாம்பு கடிச்சது ஒரு பிரச்சனைக்காக என்ன பண்ணுது, வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது நான் புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம், நமக்காக வெண்கல சர்ப்பம் கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணியிருக்காரு, உயர்த்தப்பட்டிருக்கார் கல்வாரி சிலுவையின் மூலமாக. அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமான ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. ஒருவேளை பலவீனங்கள் உண்மையாக இருக்கலாம், போராட்டங்கள் உண்மையாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் உண்மையாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே தேவன் மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையுமே கல்வாரி சிலுவையில நம்முடைய தேவன் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அவரை நோக்கி மட்டும் பார்த்தா போதும், நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். ஆமென். கல்வாரி சிலுவைக்கு அவ்வளவு பெரிய மேன்மை மகத்துவமான காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகும், மிகப்பெரிய சுகம் உண்டாகும், மிகப்பெரிய எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வே சிலுவை தான். ஆகவே இந்த காலை வேளையில நாம் அவரை நோக்கி பார்ப்போம், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில முற்றிலுமாய் அவர் நம்மளோட வாழ்க்கையில எல்லாவற்றையுமே மாற்றி போட அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். யோவான் 1:1 வாசிக்கிறது போல இயேசுவையே